தற்பொழுது வெளியாகியிருக்கும் அண்மை செய்தி, நாகை கருங்கண்ணியில் நெல் கொள்முதல் நிலையம் இன்று திறக்கப்படாததால் விவசாயிகள் கடும் அவதியடைந்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நாகையில் நெல் கொள்முதல் நிலையங்கள் இன்று திறக்கப்படாததால் விவசாயிகள் அவதியடைந்திருக்கிறார்கள். நெல் மூட்டைகள் மழை போல் குவிந்துள்ள சூழலில் ஊழியர்கள் யாரும் பணிக்கு வராததால் கொள்முதல் பணிகள் நடைபெறாமல் இருந்துள்ளதால் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நாகையில் நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்காததால் விவசாயிகள் கடும் அவதியடைந்திருக்கிறார்கள். நெல் மூட்டைகளை அடுக்கி வைத்து 10 நாட்கள் வரை விவசாயிகள் காத்திருக்கும் அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மூர்த்தி இணைக்கிறார். வணக்கம் மூர்த்தி, விவரங்களை வழங்கலாம். வணக்கம் மாலதி. நாகப்பட்டினம் மாவட்டம் கீழையூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கருங்கண்ணியில் செயல்பட்டு வரும் அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தில் பணி செய்யும் சுமை தூக்கும் தொழிலாளர்களின் பிரச்சனையில் நெல் கொள்முதல் பணிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் சுமார் 2500க்கும் அதிகமான கொள்முதல் செய்திடாத நெல் மூட்டைகள் மலை போல் தேக்கமடைந்துள்ளது. சுமார் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக செயல்பட்டு வரும் இந்த அரசு கொள்முதல் நிலையத்தில் 15 சுமை தூக்கும் தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். ஆனால் இவர்கள் பல தினசரி பணிக்கு முறையாக வராததால் அரசு நிர்ணயித்துள்ள நாள் ஒன்றுக்கு 1000 மூட்டைகள் நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யும் இலக்கு பூர்த்தி செய்ய முடியாமல் போய்யுள்ளது. தற்பொழுது 500 முதல் 700 மூட்டைகள் மட்டுமே கொள்முதல் செய்யப்படுகிறது. இதனால் விவசாயிகள் தங்களின் நெல் மூட்டைகளை கொள்முதல் நிலையத்தில் அடுக்கி வைத்து 1 வாரம் 10 நாள் வரை காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. போதிய பாதுகாப்பு வசதிகள் இல்லாததால் வெளிப்புறத்தில் குவிந்துள்ள நெல் மூட்டைகளை ஆடு மற்றும் மாடுகள் உணவாக உட்கொண்டு சேதப்படுத்துவதால் விவசாயிகள் மிகவும் கடும் அவலையில் ஆழ்ந்துள்ளனர். திடீரென பெய்யும் மழை காரணமாக விவசாயிகள் ஒரு நாளுக்கு 35 ரூபாய் வாடகை செலவில் தார்பாய் வாங்கி மூட்டைகளை மூடி வைத்து பாதுகாத்து வருவதாகவும் இது கூடுதல் பொருளாதார சுமையாக மாறி வருவதாகவும் கவலை தெரிவிக்கின்றனர். மேலும் தற்போது கொள்முதல் நிலையத்தில் ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்ட சுமார் 3000 நெல் மூட்டைகளும் மேலும் விவசாயிகளிடமிருந்து இன்னும் கொள்முதல் செய்ய வேண்டிய 2500 மூட்டைகளும் மொத்தம் 5500 மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் அது மட்டுமல்லாமல் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கொள்முதல் பணிகள் தடை இல்லாமல் நடைபெற வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருந்த போதிலும் இன்று சுமை தூக்கும் தொழிலாளர்கள் பணிக்கு வராததால் கொள்முதல் நிலையம் முழுமையாக மூடப்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகள் மட்டுமின்றி நிலைய எழுத்தர் மற்றும் அதிகாரிகளும் சிரமத்தை சந்திக்கின்றனர். சுமை தூக்கும் தொழிலாளர்களின் பிரச்சனையால் தங்கள் போராட்டம் நடத்த வேண்டிய சூழ்நிலை உருவாகும் என விவசாயிகள் எச்சரிக்கின்றனர். எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இந்த விவகாரத்தில் தனி கவனம் செலுத்தி விவசாயிகளுக்கு உரிய தீர்வு பெற்றுத்தர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. மாலதி, மூர்த்தி தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.